சான்றோர் குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க. இன்றைய தினம் திருமூலர் அருளிச் திருமந்திரத்திலிருந்து ஒரு மந்திரம் காண்போம். மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், திண்ணென்றிருந்தது தீவினை சேர்ந்தது, வெண்ணின்று நீர்விழிகள் மீண்டும் மண்ணானார் மேல் எண்ணின்று மாந்தர் இறக்கின்றவாறே. மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், திண்ணென்றிருந்தது தீவினை சேர்ந்தது, வெண்ணின்று நீர்விழின் மீண்டும் மண்ணானார் போல் எண்ணின்றும் மாந்தர் இறக்கின்றவாறே. உயிர்களின் உடல் குயவன் செய்யும் மண் பாத்திரம் போன்றது. குயவன் பல வகை பாத்திரங்களை செய்தாலும் அவன் பயன்படுத்தும் மண் எது என்று பார்த்தால் அது களிமண். அதுபோல உயிர்களின் உடல் பல வகைப்பட்டதாயினும் ஆன்மா ஒன்றுதான். குயவனால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் ஒன்று தீயினால் சுடப்பட்டு திண்ணென்றிருக்கும், இரண்டாவது தீயினால் சுடப்படாமல் பச்சை மண்ணாகவே இருக்கும். உயிர்களும் இருவகை உடல்களை தாங்கியே உலகிற்கு வருகின்றன. உயிர்களின் உடலோடு அவை செய்த தீவினைகளும் சேர்ந்தே இருக்கின்றன. எப்படி வானிலிருந்து மழை பெய்தால் சுடப்படாத பச்சை மண்ணினாலான பாத்திரங்கள் கரைந்து மறுபடியும் களிமண்ணாகவே மாறிவிடுமோ, அதுபோல உயிர்கள் இறைவனின் மேல் நாட்டமில்லாமல் தங்களின் தீவினைகளை ஒட்டியே கட்டுண்டு பச்சை மண்ணாகவே இருந்து ஒரு நாள் அழிந்து போகின்றன. இப்படி உலக வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போகும் மனிதர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். எனவே நிலையில்லாத உடலின் மேல் நாட்டம் வைக்காமல் என்றும் நிலையான இறைவனின் மேல் நாட்டம் வையுங்கள் என்று இந்த திருமந்திரம் கூறுகிறது.